வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல இந்த எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் சரியா கிரேட் சி கிரேட் டி அதோட போஸ்ட்கார்ட் நோட்டிபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல எஸ்எஸ்சி ரிவைஸ்டு கேலண்டர்ல சொன்ன மாதிரியே வந்து அந்த டேட்ல வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து யாரெல்லாம் இப்போ அப்ளை பண்ணலாம், இதுக்கு தனியாக ஏதாவது நம்ம டைப்பிங் கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கணுமா, அதெல்லாம் தேவைப்படுதா என்னங்கிற டீட்டெயிலாம் ஃபுல் டீட்டெயிலாக தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சரியா. ஸோ இதான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் சரியா. ஸோ இப்போ 10th அக்டோபரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 10th அக்டோபர் தான். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் கிரேட் டி சரியா. ஸோ லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் 4 அது வரைக்கும் வந்து இவர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பனாக இருக்கும். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா 2 days அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நவம்பர் 6 தான் லாஸ்ட் டேட். நீங்கள் வந்து ஆஃப்லைன் வந்து பே பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா 2 days சரியா. ஸோ நவம்பர் 8 வந்து லாஸ்ட் டேட்டு, அதை வந்து ஜென்ரேட் பண்ணுறது சலான். ஸோ அதை வந்து நீங்கள் பேங்க்கில் போய் பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு நவம்பர் 10 வரை டைம் தராங்க. ஸோ எக்ஸாமினேஷன் என்ன டேட்டில் இருக்கும்னா, ஸோ தே ஹேவ் மென்ஷன் த எக்ஸாம் டேட்ஸ் சரியா. ஸோ மார்ச் 29, 30, 31 ஸோ இந்த டேட்டில் தான் என்னைக்கு ஒரு நாள் வந்து உங்கள் ஸ்லாட்டில் வந்து வரும் சரியா. ஸோ எந்த மாதிரிலாம் வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணல, பட் அப்ராக்சிமேட்டா ஒவ்வொரு இயர் அரௌண்ட் 1500 to 1800 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும் சரியா. ஸோ இது யார் அப்ளை பண்ணலாம்னா, இப்போ ஏஜ் லிமிட் பார்த்தீங்க. ஸோ ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி போஸ்ட் கிரேட் டி ரெண்டு இருக்கு. ஸோ கிரேட் சிக்கு வந்து 18 years to 30 years ஏஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அஸ் ஆன் 1/8/2020. ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்காக நீங்கள் டேட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த டேட்ல இருந்து கால்குலேட் பண்ணும்போது உங்க ரேஞ்ச் வந்து இப்போ இந்த இதுக்குள்ள வந்துருக்கு. அதான் இப்போ அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் born not before August 2, 1990 and not later than the August 1, 2002 are eligible to apply. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 1990க்கு முன்னாடி வந்து பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி கிரேட் டி போஸ்ட்டுக்கும் they have mentioned the age limit 18 to 27 years அதே டேட்டில் தான் அஸ் ஆன் August 1, 2020க்காக. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து டேட் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 93க்கு நீங்கள் முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா August 2, 1993க்கு முன்னாடி பிறந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட் வந்து அதே டேட் தான், இதில் சேஞ்ச் கிடையாது சரியா. ஸோ இப்போ வந்து அஸ் பர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி 3 years. அதே மாதிரி பெர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்து ஒன்னொன்று கேட்டகரைசேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சரியா. ஸோ இதுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மினிமம் வந்து நீங்கள் 12th standard கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சரியா. நீங்கள் எந்த குரூப்னாலும் படிச்சுக்கலாம். 12th standard ஆர் ஈக்குவலன்ட் எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு போர்ட் ஆர் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலும் யூ கேன் அப்ளை சரியா. நீங்கள் வந்து டிகிரி என்ன டிகிரினா முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, மினிமம் வந்து 12th முடிச்சிருக்கணும் சரியா. அது வந்து ஈக்குவல் டு அவர் குரூப் 4 லெவல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடா உள்ள ஜாப் தான், அதே மாதிரி உள்ளதுதான். பட் இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும் அவ்வளவுதான். ஸோ இது எக்ஸாமினேஷன் வந்து ஃபுல்லாவே வந்து தே ஆர் கோயிங் டு கண்டக்ட் இன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். ஸோ நார்மலா வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ற மாதிரி பேப்பர் பேஸ்ட் இருக்காது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் ஒன்று வைப்பாங்க. ஸோ டைப்பிங் டெஸ்ட் மாதிரி இருக்கும் சரியா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். ஸோ டேரெக்டாக வந்து இன்டர்வியூங்கிறது எதுவுமே இருக்காது. ஸோ டேரெக்டாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும் ரைட். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணுற லிங்க் கொடுத்துருக்காங்க ssc.nic.in. ஸோ அதில் போய் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ லாஸ்ட் டேட் இப்போ அதே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம் அதே தான் சரியா. ஸோ நவம்பர் 4 அதுக்குள்ள வந்து அப்ளை பண்ணிருங்க. 100 rupees பே பண்ணணும். நீ விமன் கேண்டிடேட்ஸ் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு எல்லாமே வந்து ஃபீஸ் வந்து எக்ஸெப்ஷன் உண்டு. ஸோ அதர்ஸ் வந்து யூ ஹேவ் டு பே த 100 rupees பே. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆன்லைன் பேமெண்ட் 6, ஸோ 2 days எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைனுக்கு வந்து சலான் ஜென்ரேஷன் 10th வரைக்கும் உண்டு. சார் 10th நீங்கள் பே பண்ணணும். சலான் ஜென்ரேஷன் வந்து 8 நவம்பருக்குள்ள வந்து சலான் வந்து எடுத்துக்கணும் சரியா. ஸோ இதான் வந்து இப்போ எக்ஸாமினேஷன் சென்டர். ஸோ சவுத்தில் வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி. ஸோ இதான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ஏரியாவில் உள்ள சென்டர்ஸ் வந்து இதுதான். ஸோ இதான் வந்து எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் சரியா. 29 31 வரைக்கும் எக்ஸாம் இருக்கும் மார்ச் 2021. ஸோ 3 parts இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஆக்சுவலாக இதான் வந்து மார்க் டிசைடிங். உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ல வந்து நீங்கள் வந்து உள்ள போகிறது வெளியே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் மோஸ்ட்லி இந்த டிசைட் பண்ணும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ரெண்டுமே 50 கொஸ்டின் 50 மார்க். ஸோ இங்கிலீஷ் மட்டும் 100 கொஸ்டின் 100 marks. ஸோ 2 மணி நேரம் டைம் இருக்கும். எக்ஸாமினேஷன் டைம் தான் 2 மணி நேரம். ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து இப்போ நம்ம ரயில்வே எக்ஸாம் மாதிரி தமிழில் வருமா, இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசி இப்போ குரூப் டி போஸ்ட் எல்லாமே தமிழில் வந்து கொஸ்டின் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி தான் வரும். பட் இப்போ எஸ்எஸ்சி ஸ்டெனோக்கு வந்து கண்டிப்பாக வந்து தமிழில் கொஸ்டின் வராது. கொஸ்டின்ஸ் வந்து வில் பி செட் போத் இன் ஒன்லி இந்த இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இந்த 2 லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் தான் சரியா. ஸோ நீங்கள் 4 ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுற மாதிரி வரும்.
ஸோ தேர் வில் பி நெகட்டிவ் மார்க் இருக்கு 0.25. நீங்க வந்து தப்பா வந்து ஆன்சர் பண்ணீங்கன்னா ஒரு கொஸ்டின் -0.25 அது வந்து ரிடக்ஷன் வந்து பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ இதான் வந்து ஜென்ரல் சிலபஸ் இதே தான். சரியா? ஸோ நீங்க ஆல்ரெடி வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் வேற எதுக்கா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதே பேட்டர்ல தான் இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் அதே தான். நீங்க ஜென்ரல் அவேர்னஸ் ஆல்ரெடி டிஎன்பிசில படிச்சிருந்தாலும் வந்து ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் இருந்தீங்க எக்ஸ்ட்ரா வந்து படிக்கணும். வெக்காபுலரி, கிராமர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், இந்த சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் இதெல்லாமே வந்து இதை மட்டும் நீங்க வந்து தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டேஜ் 1 நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்க, கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர ஸ்கில் டெஸ்ட் ஸ்டெனோகிராஃபருக்கு இருக்கும். ஸோ ஸ்கில் டெஸ்ட்ங்கிறது என்னன்னா the candidates will be given our dictation for 10 minutes in English or Hindi. நீங்க ரெண்டு லாங்குவேஜ்ல வந்து ஏதாவது ஒன்று வந்து அப்ளை பண்ணும்போதே சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. as opted by the candidate in the application form. நீங்க அப்ளை பண்ணும்போதே வந்து இங்கிலீஷா ஹிந்தியாங்க சூஸ் பண்ணணும். நீங்க வந்து அதை டைப் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸ்பீட் ஆஃப் 100 words per minute. ஒரு நிமிஷத்துல வந்து 100 வேர்டு வந்து டைப் பண்ணணும். ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி. ஸோ கிரேட் சிக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 100 வேர்டு, கிரேட் டிக்குன்னா 80 வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ வந்து எவ்வளவு தூரம் வந்து இந்த மாதிரி இப்போ எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷுக்கு வந்து இப்போ கிரேட் டியா இருந்தால் 50 நிமிஷம் நடக்கும், கிரேட் சினா 40 நிமிஷம் எக்ஸாம். சரியா? இது வந்து எக்ஸாமினேஷன் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் who have to take the stenographer test in Hindi will be required to learn the English stenography and vice versa. அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீங்க வந்து இப்போ டைப்பிங் டெஸ்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம ஹிந்தி தெரியாது, இப்போ இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணி டைப்பிங் டெஸ்ட்ல வந்து கிளியர் பண்றீங்கன்னா நீங்க வந்து உள்ள ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா வந்து ஹிந்தி வந்து டைப் பண்ண கத்துக்கணும். இப்போ அதான் சொல்றாங்க அட்வைசஸ் ஆஃப்டர் தேர் அப்பாயின்மெண்ட் ஃபெயிலிங் வித் தேர் ப்ரொபேஷன் மே நாட் பி கிளியர்ட் பை த அப்பாயிண்டிங் டிபார்ட்மெண்ட். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க இங்கிலீஷ் மட்டுமே வந்து டைப்பிங் தெரிஞ்சா பார்த்தா ஸோ கண்டிப்பா வந்து நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஹிந்தி வந்து கத்துக்கணும். கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு ஒர்க் அஸ் த இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஸ்டெனோகிராஃபர். ஸோ அந்த ரெண்டுல வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ தமிழ்ங்கிறது இருக்காது, இந்த ரெண்டு லாங்குவேஜ்ல தான் இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து இதுக்கு வந்து எதுவுமே தனியாக வந்து மார்க் கிடையாது, ஒன்லி வந்து குவாலிஃபை மட்டும் தான். சரியா? நீங்க வந்து இந்த நிமிஷத்துக்குள்ள வந்து வேலை வந்து டைப் பண்றீங்கன்னா குவாலிஃபை மட்டும் தான் இருக்கும். மார்க் வந்து எல்லாமே நீங்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் என்ன எடுக்கீங்களோ அதுதான் வந்து ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி. சரியா? ஸோ இது வந்து அஸ் யூஸ்வல் உங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து நீங்க போட்டோ காப்பி எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஒரிஜினல் ஸோ எல்லாமே வந்து எடுத்துட்டு போயிருங்க. சரியா? ஸோ எல்லாமே லாஸ்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்க அப்ளை பண்ணும்போது இப்போ நீங்க வந்து இப்போ பிஆர்ஓ அதான் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் கொடுத்திருந்தீங்கன்னா வந்து பிசிக்கல் டெஸ்ட் வந்து ஒன்று இருக்கும், அதை வந்து யூ டு கிளியர். ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த இப்போ வந்து அப்ளை பண்ணும்போதே வந்து இப்போ வந்து ஆப்ஷன் கேட்பாங்க, நீங்க வந்து ஸ்டெனோகிராஃப் கிரேட் சி அப்ளை பண்ண போறீங்க டியா இல்லைன்னா ரெண்டுமே அப்ளை பண்ணணுமான்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்க. ஸோ மோஸ்ட்லி போத்தே சூஸ் பண்ணிருங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த மார்க் ஸ்கோர் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். ஸோ இப்போ அதுதான் சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்கில் டெஸ்ட்ங்கிறது வந்து ஒன்லி ஃபார் ஏ குவாலிஃபையிங். சரியா? ஸோ இது வந்து ஒன்றுமே வந்து குவாலிஃபையிங் மட்டும்தான். இது வந்து எதுவுமே வந்து தனியாக வந்து மார்க் வந்து எதுவும் கிடையாது, அது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? சப்போஸ் இப்போ நீங்க வந்து எல்லாமே நார்மலைசேஷன் பண்ணி தான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் இப்போ டெஸ்ட்ல வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுல வந்து இப்போ வந்து ஒரே மார்க் வந்து 2 பேருக்கு வந்துருச்சுன்னா அது வந்து எதை பேஸ் பண்ணி வந்து டைப் பண்ணுவாங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் அதுல வந்து யாராவது ஹை ஸ்கோர் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் அதுல ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் தான் போகும். அதுவும் சப்போஸ் ஈக்குவலா இருந்தா டேட் ஆஃப் பர்த் யார் வந்து ஓல்டர் கேண்டிடேட்டா இருக்காங்களோ அவங்களுக்கு, அப்படியே வந்து சேமா வந்ததுன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் போவாங்க. ஸோ இதுல வந்து டைப் பண்றதுல வந்து பிரேக் பண்றதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து வராது, ஒன்லி ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் தான் வரும். ஸோ இதை வந்து பிசிக்கல் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பிசிக்கல் டெஸ்ட் என்னன்னா 1 மைல் ரன். ஸோ 1 மைல் வந்து ரன் பண்ணணும் வித்தின் த 10 minutes. இதான் வந்து பிசிக்கல் டெஸ்ட்டுக்குள்ளது. ரைட்? ஸோ இது தவிர வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ again we will meet in the next video. Thank you for your valuable time. Thank you. So don't forget to subscribe our channel. கற்றது மேக் கற்போம் கற்பிப்போம். Thank you.